இந்த வீடியோல செக்ஷன் 2.4ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் தான் நம்ம பார்க்க போறோம், நிறைய இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த கராலரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அது டு சம் எக்ஸ்டென்ட் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, டி ஃப்ரம் பி டு வி லீனியரா இருந்து டி இன்வெர்டிபிளா இருக்கணும்னா அதுக்கு தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை வந்து கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். அது வந்து நமக்கு இன்வெர்டிபிளா இருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல வி டு வி லீனியர், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல முதல் சப்டிவிஷன்ல கொஷின் வந்து இதுதான், டி இன்வெர்டிபிளா ஃபாலோயிங் இதுல ஆமாவா இல்லையா அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல டி இஸ் மேப்பிங் ஃப்ரம் R2 to R3. ஸோ கரஸ்பாண்டிங்கா நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா இது இன்வெர்டிபிளா இருந்ததுன்னா இது இன்வெர்டிபிளா இருக்கணும். ஆனா இதனுடைய ஆர்டர் வந்து 3/2. ஸோ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் மேட்ரிக்ஸ் படி, அதனால இது இல்லை. அடுத்தது அது இதுக்கும் அதே ஸ்டோரி தான், 2 to 3 போகுது. ஸோ கிடையாது. அண்ட் அதே மாதிரி இல்லைங்கிறது பார்த்துடலாம். இப்போ இது வந்து டைமென்ஷன் 4, இது டைமென்ஷன் 3. ஸோ அகெயின் த சேம் எக்ஸ்பிளனேஷன். இதுலேயும் டைமென்ஷன் 4, டைமென்ஷன் 3. 1x x ஸ்கொயர், இங்கேயும் 1x x ஸ்கொயர், இதில் 1x x ஸ்கொயர் எக்ஸ் கியூப், ரைட்? ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, அதனால தே ஆர் நாட் இன்வெர்டிபிள். நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, இதுவும் 4, அதே மாதிரி இது 3, இதுவும் 3. அப்போ இன்வெர்டிபிளா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இந்த டிரான்ஸ்மேஷன் எடுத்துப்போம். இதனுடைய இது வந்து லீனியர் டிரான்ஸ்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய கர்னல் கண்டுபிடிப்போம். கர்னல் டிங்கிறது ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் whose image under T is the zero element of the codomain. அப்போ என்னுடைய இமேஜ் வந்து இப்படிதான் இருக்கு. ஒன்னொன்னு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த இதை சால்வ் பண்ணோம்னா A2 0ங்கிறதுனால A1 0 ஆயிடும், A1 0ங்கிறதுனால A3 0 ஆயிடும். ஸோ கர்னல் டி வில் பி ஜஸ்ட் சிங்கிள்டன் 0. அதனால கர்னல் டி அந்த டைமென்ஷன் தியரம் படி டி இஸ் 1 to 1 வரும். பட் அந்த டைமென்ஷன் தியரம் படி டி வந்து ஆன் டுவும் வரும். ஸோ டி இஸ் பைஜெக்டிவ், அதனால டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு டி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அந்த இதை வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு இந்த கோடுமைன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ஏபிசின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணும் பொழுது யூ ஆர் கெட்டிங் இந்த இதை ஈக்குவேட் பண்ணும்பொழுது யூ வில் கெட் தி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது படிக்குதான். யூ ஹாவ் டு ஈக்குவேட் 3a1 minus 2a3 to a, a2 to b and 3a1 plus 4a2 அதை வந்து சிக்கு ஈக்குவேட் பண்ணி a1 a2 a3 அது என்னன்னு கண்டுபிடிச்சு இங்க போட்டோம்னா தென் we will have அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் என்னன்னு அது கேட்கல நமக்கு, பட் இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி இங்க வந்தோம்னா ஸோ இது இன்வெர்டிபிள். அடுத்தது இந்த இதுல 4/4. ஸோ இதுல கர்னல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கர்னல் டி வில் பி ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி டொமைன் mapped on to 0 0 0. தட் இஸ் இப்போ நான் XYZ ஐ மீன் ஏபிசிடின்னு எடுத்துனேன்னா A0 B0 C0 D0ன்னு வந்துடும். கர்னல் டி சிங்கிள்டன் ஐடென்டிட்டி, ஐ மீன் the ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் தி கோடொமைன், அதனால டி இஸ் 1 to 1. ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அதே டைமென்ஷன் தியரம் படிக்க டி இஸ் ஆன் டு. அதுவும் சொல்லலாம், டொமைன் கோடொமைனும் ஃபைனட் டைமென்ஷனல் ஆஃப் தி சேம் டைமென்ஷன் இருக்கும்பொழுது 1 to 1 இருந்தா ஆன் டு வந்துடும். அந்த ரிசல்ட்டை போட்டும் நம்ம சொல்லலாம், ரைட்? இப்போ ஆன் டுக்கு ஓகே, ஆன் டு தட் வி ஹவ் காட் இன்வர்ஸ் மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் சேம் ப்ரொசீஜர். எனி ஆர்பிட்ரரி எலிமெண்ட் இன் தி கோடொமைன் இந்த மாதிரி எடுக்கிறோம். அதை வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா இந்த மாதிரி தானே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்பொழுது இங்க ஏ பிளஸ் பி, சாரி இந்த இதுல ஏ பிளஸ் பி 0, A0 C0 C+D 0, C0ன்றதுனால D0 வந்துடும், A0ங்கிறதுனால B0 வரும், அதனால தான் இது 0, ரைட்? இப்போ இந்த எக்ஸை வந்து A பிளஸ் பிக்கு, ஒய்யை ஏக்கு,
Z வந்து Cக்கு and W வந்து C plus Dக்கு ஈக்குவேட் பண்ணணும். பண்ணிட்டு ABCD என்னன்னு வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா in terms of XYZ அது வந்து நமக்கு T inverse என்னன்னு கொடுத்துரும். ஸோ இது மறுபடியும் இது கேட்கல, நம்ம இன்வெர்டிபிளா இல்லையான்னு தான் செக் பண்ண சொன்னாங்க. இன்வெர்டிபிள் இன்வர்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த corollary தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ which of the following pairs of vector spaces are isomorphic? Justify. இதனுடைய dimension 3, இதனுடைய dimension 4, they cannot be isomorphic. And இது ரெண்டும் isomorphic. இதனுடைய dimension 4, இதனுடைய dimension 4. So they are V is isomorphic to W if and only if dimension of V equals dimension of W. V is isomorphic to W if and only if dimension of V equals dimension of W. So அதை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான். இதனுடைய dimension 4, இதனுடைய dimension 4. So V will be isomorphic to this. And இதுல வந்து trace of A is 0 and B வந்து we are given what is V. We are given what is V and இது வந்து 4. இப்போ trace of A 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 cross 2. So ABCD அப்படின்னு எடுக்கும் பொழுது it is all those matrices capital Vங்கிறது இதுதான் such that A plus D is 0. அப்போ A plus D 0 ஆச்சுன்னா இந்த B எப்படி இருக்கும் அப்படின்னா it is all those matrices AB C minus A அப்படின்னு வரும். ABC they are in R. இப்போ இத வந்து நம்ம இந்த V has a basis எப்படி கண்டுபிடிப்போம்? A into 1 0 0 minus 1 plus B into 0 1 0 0 plus C into 0 0 1 0. அப்போ இதுக்கு இந்த V அப்படின்னு எழுதுறதுனால வேற இந்த ABC எல்லாம் Rல இருக்கும். So V has a basis consisting of 3 elements only. 3 elements. அப்போ dimension of V வந்து 3, dimension of the 3 இது 4. அப்போ இது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருக்க முடியாது. ஸோ டைமென்ஷன் வச்சு தான் இது எல்லாமே சொல்றோம். அடுத்தது இந்த V இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா construct an isomorphism from V to F3. construct an isomorphism from V to F3. சரி, இப்போ V அப்படிங்கிறது இந்த கலெக்ஷன். ஸோ இட் ஹஸ் காட் மறுபடியும் போன கேஸ்ல நம்ம சொன்ன மாதிரி தான் இதனுடைய பேசிஸ் இப்படி தான் இருக்கும். பிகாஸ் யூ கேன் ரைட் விஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த V எப்படி எழுதலாம்னா all those elements of the form V 1 1 0 0 plus B 0 1 0 0 plus C 0 0 0 1 where A, B, C are in F. அப்போ basis elements எதுனா இதுதான் basis elements. So then phi beta in this theorem would be the isomorphism. இப்போ இது வந்து நம்ம எழுத முடியுது. இப்போ we have to construct. See V லேருந்து F3க்கு நமக்கு வேணும். நமக்கு இந்த mapping V to Fn நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி அது டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா phi of x அந்த definition phi beta from V to Fn, how it was defined here it is phi beta of x is equal to the coordinate representation அந்த இது. ஸோ இந்த பீட்டால அப்போ இங்க ABC இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம். இந்த தியரம் படிக்க இது வந்து ஐசோமார்பிசம். ஸோ ஃபார் எனி ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் வித் ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா phi beta is an isomorphism. அதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு எலிமெண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டேன்னா அது இப்படித்தான் போகும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நமக்கு தேவை. இது ஐசோமார்பிசம்ங்கிற கதை இந்த தியரம்ல இருந்தே நமக்கு தெரியும்.
ஸோ இது வந்து ஐசோமார்பிக் டு இஸ் an equivalence relation on the class of vector spaces over F. இப்போ டவுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் எஃப் எடுத்துப்போம். ஒரு ரிலேஷன் ஆன் டவு டிஃபைன் பண்ணுவோம். ரெண்டு எலிமெண்ட் இதெல்லாம் எல்லாமே வெக்டர் ஸ்பேசஸ். ஸோ ரெண்டு வெக்டர் ஸ்பேசஸ் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே ஆர் ஐசோமார்பிக். ஐசோமார்பிக்னா இந்த விலேருந்து டபிள்யூக்கு ஒரு 1:1 ஆன் டு ஹோமோமார்பிசம் இருக்கணும். சரி, இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ரிஃப்ளெக்சிவிட்டினா எந்த ஒரு வெக்டர் ஸ்பேஸும் அதுக்கே ஐசோமார்பிக்கா இருக்குமானா ஆமா. அப்போ எது அந்த ஐசோமார்பிசம் 1:1 on to ஹோமோமார்பிசம் எது அப்படின்னா ஐடென்டிட்டி மேப்பிங் ஃப்ரம் V to V which is 1:1 on to ஹோமோமார்பிசம். இப்போ லெட் V be isomorphic to W. நம்ம செக் பண்ண வேண்டியது W isomorphic to V ஆன்னு. அப்படின்னா எனக்கு இதுலேருந்து இதுக்கு போறதுக்கு ஒரு மேப்பிங் தெரியும். ஏன்னா ஐம் கிவன் V isomorphic to W. அப்போ இதுல வந்து இது T வந்து 1:1 on to ஹோமோமார்பிசம். நமக்கு இது பைஜெக்டிவ்னாலே இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுவும் ஹோமோமார்பிசம்னு தெரியும். ஸோ T inverse from W to V is invertible. I mean that is the inverse of this and it is linear also. So W is isomorphic to V. அதே மாதிரி V isomorphic to W, W isomorphic to X னா we can have T from V to W to be 1:1 on to homomorphism and U to be from W to X to be 1:1 on to homomorphism. Then the composition UT. The composition UT will serve the purpose. அது வந்து இது பைஜெக்டிவ் இது பைஜெக்ட்னா இந்த காம்போசிஷனும் பைஜெக்டிவ். அப்புறம் இது ஹோமோமார்பிசம் இது ஹோமோமார்பிசம்னா காம்போசிஷனும் ஹோமோமார்பிசம். ஸோ 1:1 on to homomorphism between V and X இருக்கிறதுனால V is isomorphic to X. ஸோ ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு ஐடென்டிட்டி, சிமெட்ரிக்கு அந்த இன்வர்ஸ் அண்ட் டிரான்சிட்டிவிட்டிக்கு காம்போசிஷன். ஸோ இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் in proving this. Thank you.